அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆனா ரஞ்சிதா பாத்தீங்கன்னா எப்படியாவது ராஜிமா கோவப்படுத்தி இந்த ஹனிமூன் ட்ரிப்பை அவங்க கொண்டாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி ராஜிகிட்டையும் சொல்லி ராஜி ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க. இங்க பார், அவ எங்கிட்ட சவால் விட்டுட்டு போனால அவளை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி ராஜி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு போறாங்க. ரஞ்சிதாவுக்கு வருத்தம் தான், பட் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த போறாங்க இல்லைங்களா. சோ அது ஒரு சந்தோஷம் ரஞ்சிதாவுக்கு. இன்னொரு பக்கம் இந்த நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட, அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி நீங்க தூங்கி எந்திரிங்க, சாப்பிடுங்க, டீ குடிங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா இந்த காலத்து சுச்சுவேஷனை வச்சு அந்த மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழிவாங்கன்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டுக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் கதிரேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ கதிரேசனுக்கு என்னம்மா நிஷா, என்னதான் என்ன நீ வயசானவன் அந்த காலத்து ஆளுங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் என்னோட அளவுக்கு உனக்கு அனுபவம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கதிரேசன் சொல்றாங்க. ஆனா நிஷா பார்த்தினா, அப்பா அனுபவம் அப்புறம் பார்த்துக்கலாம், யாரு எப்படி பிளான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன இப்போ போட்டோ தானே அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க காலம் ஃபுல்லா அனிமுனே கொண்டாட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லியிருக்காங்க. சோ அதாவது மல்லியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.